என்ன மக்களே, நம்ம சாண்ட்ராக்கா 5 ரூபாய்க்கு நடிக்க சொன்னா 5000 ரூபாய்க்கு நடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. வீட்டுக்குள்ள அப்படி அவங்க ஹஸ்பண்ட் வெளியே போயிடுவாங்கன்னு சொல்லி அவ்வளோ ஒரு பயம், பதட்டம் இருக்குமா இல்லையா? கண்டிப்பாக இருக்கும்ல. ஏன்னா அவர் இல்லாம இவங்க கொஞ்ச நாள் கூட வீட்டுக்குள்ள இருக்க மாட்டாங்க மக்களே. எனக்கு தெரிஞ்சு பிரஜன் அவர்கள் வெளியே போயிட்டார்னா சாண்ட்ரா அவர்கள் என்னால் இருக்க முடியல, என்னால் இந்த வீட்டில் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் விட்டு வெளியே போகிறதுக்கு அதிகப்படியான சான்ஸ் இருக்குது. என்ன ப்ரோ சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய விஷயங்கள் இருக்குங்க. யார் ஃபஸ்ட்டு சேவ்டு, யார் எந்த ஆர்டரில் சேவ் ஆயிருக்கான்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அது எல்லாத்தையும் பார்த்துருமா? ஸோ ஹாய் ஹலோ பானுங்க மக்களே, நான் தான் பிபி ரெக்கமெண்ட் பிக் பாஸ் நைன் தமிழ். பிக் பாஸ் நைன் தமிழில் இன்னைக்கு யார் இந்த இடத்துல சேவ் ஆயிருக்கா, யார் ஆட் சீட்டில் உட்காந்துருக்கா, எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்கிறதுக்கு தான் வந்திருக்கேன். நீங்கள் ப்ரோமோ 3 பார்த்துருப்பீங்க. நம்ம பிரஜன் அண்ட் நம்ம கெமி அவர்கள் தான் ஆட் சீட், ஓகேங்களா? அதுவும் ஆட் சீட்லாம் கிடையாது, இது வேற மாதிரி பார்த்தீங்கன்னா வேற மாதிரி எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஸ்பான்சர்ஸ் இருக்காங்க இல்லையா, வந்து மாருதி சுசுக்கியில் வந்துட்டு ஒரு புது கார் வந்திருக்கு போல், விக்டோரியஸ்ன்னு சொல்லி. அந்த காரை வச்சு ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் பண்ணி இன்றைக்கி எபிசோடில் சுத்தமாக கண்டென்ட் இல்லை மக்களே, கண்டென்ட்டே கிடையாது. நான் ஆல்ரெடி ஃபஸ்ட்டு வீடியோ காலையிலே சொல்லியிருப்பேன், வந்துட்டு இன்றைக்கி எபிசோடு ஆவரேஜ் தான் ப்ரோ அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பேன். அதுக்கேற்ற மாதிரி தான் இன்றைக்கி இருக்க போகுது. ஸோ யார் எந்த இடத்துல சேவ் ஆயிருக்கா, என்னெல்லாம் நடந்திருக்குன்றதை பார்த்துருவோமா? அதுக்கு முன்னாடி மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் லைக்கை தட்ட மாட்டீங்க. பார்த்து ஒரு லைக்கை தட்டிக்கோங்க, பார்த்துக்கோங்க. லைக்கை தட்டிட்டீங்களா? லைக்கை தட்டிட்டீங்கன்னா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஒரு 10 பேருக்கு சஜஸ் ஆகும். வீடியோக்குள்ளே போகலாமா? வீடியோக்குள்ளே போகலாம். ப்ரோ என்ன ப்ரோ ஆச்சு, நம்ம சாண்ட்ராக்கா 5 ரூபாய்க்கு நடிக்க சொன்னால் 5000 ரூபாய்க்கு நடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. ஏன்னா ஆமா, வெளியே போயிட்டு கூட்டு வர போகிறாங்க, இல்லை வெளியே போக போகிறாங்க. நீங்கள் வந்துட்டு கேம் ஆடிட்டு இன்னொரு 50 நாளில் வெளியே போய் பார்க்க போகிறீங்க. அதுக்கு என்னென்னா அச்சோன்னு சொல்லி கத்திட்டு ஓடுறீங்க. இப்படி கத்திட்டு ஓடுறீங்களேப்பா, ஏதோ அவரை பார்க்கவே முடியாத போக மாதிரி, அவர் ஏதோ வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிற மாதிரி இந்த மாதிரி கத்திட்டு ஓடுறீங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. ரொம்ப கிரிஞ்சாக இருந்ததுன்னு தான் சொல்ல தோணுது மக்களே. நம்ம சாண்ட்ராக்கா என்னதான் வந்துட்டு மனுஷன் வந்துட்டு எல்லாம் பேசுறதெல்லாம் பேச விட்டு நல்லா ஏற்றி விட்டு பேசுன்னு தட்டி கொடுத்துட்டு, அப்புறம் விஜேஎஸ் கேட்கும்போது இல்லை சார் நான் கேட்கல சார் அப்படின்ற மாதிரி பேசுறது. விஜேஎஸ் வந்து சொன்னதுக்கப்புறம் வந்துட்டு இது எதுக்கு இப்படி பேசுகிறேன், நம்ம பசங்கள்லாம் பார்க்குறாங்களா இல்லையா? சாண்ட்ரா அவர்களே, நீங்கள் பேசுகிறதும் உங்கள் பசங்க பார்க்குறாங்க, ஓகேங்களா? நீங்களும் நம்ம திவ்யா அவர்களோட சேர்ந்து என்னெல்லாம் பேசிகிட்டு இருந்தீங்க ஜெயிலுக்குள்ளே சொல்லுங்கள். சாட்டர்டே லைவ் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னு தெரில, ரொம்ப தவறான விஷயங்கள் நிறைய விஷயத்த பேசிகிட்டு இருக்காங்க சாண்ட்ரா அவர்களும். அப்படியே அவங்க ஏதோ ஒழுங்கு மாதிரி அப்படின்ற மாதிரி ரொம்ப அப்படியே ஒன்று காட்டிக்கிறாங்க அப்படியே மக்கள்கிட்ட. நான்லாம் வந்துட்டு கரெக்டாக தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு ஃபேக் கேம் பிளே நடிச்சிட்டு இருக்கிறது நம்ம சாண்ட்ரா அவர்கள், ஓகேங்களா? பிரஜன் அவர்கள் எக்ஸ்போஸ் ஆகிட்டார் மக்களே. பிரஜன் அவர்களை பற்றி நம்ம பேப்பர் ரவுடியான பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. ஸோ இப்போ நம்ம சேவிங் ஆர்டருக்கு வருவோம். யார் ப்ரோ ஃபஸ்ட் சேவ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திவ்யாவா விஜய் பார்வதியா சொல்லு ப்ரோ அப்படின்ற மாதிரி விஜய் பார்வதி திவ்யா ஃபேன்ஸ்லாம் காத்துட்டு இருப்பீங்க. 2 பேருமே கிடையாது, போங்கடா. 3rd பிளேஸில் இருக்க அரோரா தான் சேவ்டு அப்படின்ற மாதிரி 3rd பிளேஸில் இருந்த அஃபிஷியல் ஓட்டிங்கில் 3rd பிளேஸில் இருந்த அரோராவை ஃபஸ்ட் பிளேஸில் சேவ் பண்ணியிருக்காரு நம்ம விஜேஎஸ். அரோரா ஃபேன்ஸ்லாம் சும்மா ஜாலியாக இருப்பீங்க. ஏன்னா எனக்கு இது தெரிஞ்சு கரெக்டுன்னு தாங்க தோணுது. ஏன்னா அவங்க 2 வாரமாக அவங்களோட கேம் பிளே ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. பயங்கரமான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அவங்க கேம் பிளேயில். ரொம்ப மக்கள் வந்துட்டு அவங்களுக்கு பிடிச்சிருச்சு. நான் சொல்லியிருந்தேன்ல, நான் திருப்பி சொல்கிறேன், இந்த பொண்ணு நல்ல பொண்ணுப்பா. அந்த பொண்ணு மனசில் பெருசாக இவங்களை துரோகம் பண்ணணும், இவங்களை வந்து பேக் ஸ்டாப் பண்ணணும், இவங்களை அது பண்ணணும் இது பண்ணணும்லாம் அந்த பொண்ணு கிடையாது. யாரையும் ஹர்ட் பண்ணிடக்கூடாது. நம்ம ஜென்யூனாக கேம் பிளே ஆடணும். நம்மளை நோக்கி ஏதாவது ஒரு அம்பு வருதுன்னா அதை நம்ம எப்படி டிஃபென்ஸ் பண்ணிக்கிறது அப்படின்றது தான் அந்த பொண்ணோட இது. ஸோ அதை பக்காவாக அந்த பொண்ணு வந்து லேட்டாக புரிஞ்சு கேம் ஆடிட்டு இருக்கு. ஸ்டார்டிங்கில் அதை பண்ண ஆரம்பித்தாங்க. பட் துஷார்னு ஒருத்தர் வந்து உள்ளே வந்து அவங்கள எமோஷ்னலாக ஒன்று பண்ணி இவங்களும் வேறு ட்ராக் எடுத்து வேறு மாதிரி போயிடுச்சு. ஸோ அதெல்லாம் விடுவோம், பழைய கதையை எதுக்கு பேசிக்கிட்டு. ஸோ இப்போ கரெக்டாக போயிட்டுருக்காங்க. ஸோ அரோரா அவர்களை ஃபஸ்ட்டு சேவ் பண்ணியிருக்காரு நம்ம விஜேஎஸ். செகண்ட் யார் ப்ரோ சேவ்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம கனி அவர்களும் நம்ம விக்கல் விக்ரம் அவர்களையும் சேவ் பண்ணியிருக்காரு நம்ம விஜேஎஸ். நான் ப்ரோ சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க, கனி அவர்களும் விக்கல் விக்ரம் அவர்களும் சேவ் பண்ணியிருக்காரு. என்ன ப்ரோ குழப்பி விட்றாங்களா நல்லா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க, நல்லா குழப்பி விட்றதாங்க அவங்க வேலை. நான் சொல்லிட்டேன், யார் ஃபஸ்ட்டு இருக்காங்களோ அவங்கள சேவ் பண்ணி கொஞ்சம் ஒரு வாரமாச்சும் சேவ் பண்ணுங்கப்பா. திவ்யா அவர்கள் ஃபஸ்ட்டு இருக்காங்க, அவங்கள சேவ் பண்ணி ஒரு வாரமாச்சும் அந்த ஐப்பை கொண்டு வாங்கன்றேன். கண்டிப்பாக திவ்யாவை பண்ண மாட்டாங்க. ஏன்னா நேற்று அடித்த அடி அப்படி நம்ம திவ்யா அவர்களை வச்சு செஞ்சு விட்டாப்புல. ப்ரோ என்ன ப்ரோ திவ்யாவை செஞ்சு விட்டாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்கலாம். திவ்யாவை ரோஸ்ட் பண்ணது வேற ஒரு ரீசனுக்காக. திவ்யாவையும் சாண்ட்ராவையும் ரோஸ்ட் பண்ணி அவங்களுக்கு புரிய வைக்கிறாங்க, நீங்கள் பண்ணது தப்பு அப்படின்றத புரிய வச்சு அவங்களுக்கு அதை புரிய எடுத்து வச்சா அவங்க வந்துட்டு அந்த தப்பை பண்ணாமல் இன்னும் நல்லா கேம் பிளே ஆடுவாங்க இல்லையா? ஸோ அதுதான் அவங்களோட நோக்கம். அவங்க இது பண்ணிட்டாங்க, அப்போ அவங்களோட கேம் முடிஞ்சிருச்சு வெளியே போயிடுவாங்க அப்படின்லாம் கிடையாது. சீசன் 6 அதுக்கு பேர் உதாரணம், ஓகேங்களா? அதுக்கு பேர் உதாரணம் சீசன் 6. நம்ம அசீம் அவர்களை எப்படி மோல்ட் பண்ணி வாரம் திட்டி கமல் சார் திட்டி என்ன ஆச்சுன்றது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் நம்ம சாண்ட்ரா அவர்களுக்கும் நம்ம திவ்யா அவர்களும் பண்ணாங்க. முக்கியமாக திவ்யா அவர்களுக்கு, ஓகேங்களா? சாண்ட்ரா அவர்கள் நிறைய வார்த்தை விட்டுருக்காங்க. அதை இதை பற்றி நம்ம தனியாக பேசுவோம், ஓகேங்களா? ஸோ இங்கே பிரஜன் அவர்களும் நம்ம சாண்ட்ரா அவர்களும் பற்றி பேசியாச்சுங்க. ரொம்ப வர்ஸ்ட்டாக பண்ணிட்டு இருக்காங்க, ரொம்ப கீழ்த்தனமாக பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களுமே கமெண்ட் செக்ஷனில் கழுவி ஊற்றிட்டீங்க.
ஸோ எனக்கும் பார்த்து டேய் ஏதாவது பண்ணிட்டு போங்கடா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. புருஷனும் முன்னாடியும் சேர்ந்துட்டு வீடை நாஸ்தி பண்ணிட்டு இருக்காங்க. ஒருத்தங்க என்னன்னா பிக் பாஸை மதிக்க மாட்டுறாங்க, ஒருத்தர் என்னன்னா ஹோஸ்ட்டை மதிக்க மாட்டுறாரு. நேற்றுலாம் ஷோ பார்க்குற மாதிரியாங்க இருந்துச்சு. அவர் விஜேஎஸ் சார் 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 சார்னு சொல்லி பேசவே உள்ளங்க. பிரஜன் நம்ம விஜேஎஸ் அவர்களை பேசவே உள்ள, ரொம்ப வஸ்ட்டாக போயிடுச்சு. ஸோ இப்போது விக்கல் விக்ரமையும் நம்ம கனியக்காவையும் செகண்ட் சேவ் பண்ணியிருக்காங்க மக்களே. அந்த கேங்கை செகண்ட் சேவ் பண்ணிட்டாங்க. ஸோ தேர்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாண்ட்ரா அவர்களையும் சபரி அவர்களையும் சேவ் பண்ணியிருக்காங்க. நான் ப்ரோ வித்தியாசமாக இருக்கே ப்ரோ ஆர்டர் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதுக்கப்புறம் அப்படியே வந்துட்டு நம்ம திவ்யா, அப்புறம் வந்துட்டு நம்ம சுபிக்ஷா, அப்படியே வந்து எல்லாத்தையும் சேவ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் நம்ம பிரஜன் அவர்களையும் நம்ம கெமி அவர்களையும் லாஸ்ட்டில் உட்கார வச்சுட்டாங்க. உட்கார வச்சுட்டு யாருப்பா போவா அப்படின்ற மாதிரிலாம் கேட்காம நேராக வந்துட்டு காரை கொண்டு வந்துட்டாங்க. ப்ரொமோஷனை மாருதி காரை கொண்டு வந்து இந்த 2 காரில் வந்துட்டு கண்ணை கட்டி ஏறுங்க. அப்புறம் மாதிரி கெமி அவர்கள் வந்துட்டு பெட்டெல்லாம் போய் படுத்து இந்த வீடை விட்டு போகிறேன். இது ஒரு மாதிரி இதுதாங்க. ஏன்னா இது ஒரு மாதிரி மிட் வீக் எவிக்ஷன் அந்த மாதிரி தூக்குவாங்க இல்லையா, அந்த மாதிரி அது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா அப்படியே கூப்பிட்டு வெளியே போயிடுவாங்க. காரை ஏறிக்கிட்டு அவங்க வெளியே போயிடனோடனே ஒரு கார் திருப்பி வராது. 2 கார் வெளியே போயிடுச்சுன்னா ஒரு கார் திரும்பி வராது. இவங்க உடனே பிரஜனோட ஒய்ஃப் சாண்ட்ரா அப்படியே மிரண்டாங்க, அச்சு நீ போறியா அப்படின்ற மாதிரி. ஏன்னா கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரு இது இருக்கும், கெமி போக மாட்டாங்க, பிரஜன் தான் போகிறான்ற மாதிரி அங்கே நினச்சிட்டு இருப்பாங்க. ஏன்னா பிரஜனுக்கு தான் நான் பயங்கரமான ரோஸ்ட் இருந்துச்சு முன்னாடி நாள் வந்துட்டு. அவங்களுக்கு அப்போ தான் முடிஞ்ச உடனே சண்டே ஷூட் நடந்துருக்குதுனால பயங்கரமான நெகட்டிவ் பிரஜனுக்கு இருந்தாலும் பிரஜன் தான் எவிக்ட் ஆக போகிறார் போல அப்படின்ற மாதிரி அவங்க எல்லாருமே நினச்சிட்டு இருப்பாங்க. பட் பிரஜன் அவர்களை வச்சுருந்துருக்காங்க. பிரஜன் அவர்கள் கண்டென்ட் வேணும்ல, அவர் எடுத்துட்டா ஷோவில் ஒன்றும் இருக்காது. பட் அதனால தான் வந்துட்டு அவரை வச்சுருக்காங்க. ஸோ அது போயிட்டுருக்கா. அப்போ வந்து நம்ம சாண்ட்ரா அவர்கள் வந்துட்டு பயங்கரமாக அழுகுறாங்க. அங்கே இருக்கவங்க எல்லாருமே நினச்சிப்பாங்க ரைட்டு பிரஜன் தான் காலி, அன்எக்ஸ்பெக்டடாக நம்ம கெமி அவர்களை தூக்குறாங்க. கெமி அவர்கள் வெளியே போகிறதுக்கு காரணம் அவங்க வந்து கவின் அவர்கள் உள்ளே வந்திருக்கும் போது சொல்லியிருப்பாரு, படம் கெமி அவர்கள் வந்துட்டு ஒரு படம் நடிக்க போகிறாங்க மக்களே, அந்த படத்துக்காக தான் அவங்களை வெளியே எடுத்துட்டாங்க சொல்கிறாங்க. என்ன தான் படம் நடித்தாலுமே அவங்க உள்ள கண்டஸ்டண்டாக ஒரு அக்ரி பண்ணி உள்ளே வந்திருக்கும் போது அவங்கள வெளியே எடுக்கலாமா, கூடாது. அவங்களுக்கு ஓட்டும் இருந்தது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்களே வெளியே வரணும்னு நினச்சிருக்காங்களா என்னன்னு தெரியல. பட் மூவி வெளியே வந்து அவங்க நல்லா ஷைன் ஆனால் நல்லது தான். ஓகேங்களா, நிறைய பேர் சொன்னீங்க கெமி என்ன ப்ரோ பண்ணாங்க, ஒன்றுமே இல்லை ப்ரோ. ஃபிசிக்கல் டாஸ்க் யார் ப்ரோ இந்த வீட்டில் இப்போ ஆட போகிறான்னு தெரில ப்ரோ. டிடிஎஃப் யார் தான் ஆடுவா எனக்கு தெரியல. இவங்க 2 பேரும் போய் சாண்ட்ரா அவர்கள் நடிச்சதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்றதை மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. அதுவும் நம்ம பிரஜன் அவர்கள் ஏதோ ஃபாரினுக்கு போகிற மாதிரி ஹே போயிட்டு வர போகிறேன், ஜெயிலுக்கு போகிறேன்ற மாதிரி கையை காட்டிட்டு எல்லார்ட்டும் அப்படியே காருக்குள்ளே ஏறுறாப்புல ஸ்டைலாக. நம்ம கெம்பி அவர்களும் ஏறுறாங்க. ஏறுறதுக்கப்புறம் கார் வெளியே போகுது. ஒரு கார் வந்துட்டு திருப்பி உள்ளே வரும், இன்னொரு கார் வந்துட்டு வராது. ஓகேங்களா, ஒரு கார் போகிற கார் வந்துட்டு பிரஜன் அவர்கள் காருன்னு நினைக்கிறேன். அந்த கார் வந்ததுக்கப்புறம் ஒரு ஆக்டிங்காக போடுவாங்க பாருங்க இன்னைக்கு எபிசோடில் பாருங்க தெரியும். அப்புறம் கேப்டன்சி பற்றி நீங்கள் டிஸ்கஷன் இருந்துச்சா ப்ரோ அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்டிருப்பீங்க. எஃப்ஜே அவர்கள் கேப்டன்சி பற்றி பேசியிருக்காங்க. எல்லா கேப்டன்சிக்கும் ரோஸ்ட் தான் இருந்திருக்கும். இன்றைக்கி இவர் கேப்டன்சிக்கு மட்டும் என்னதான் குறைகள் இருந்தாலும் நிறைகள் இருந்துச்சுன்னு சொன்னார். நிறைய பாசிட்டிவ்ஸ் இருந்துச்சு, பார்க்க முடிஞ்சுன்னு சொல்லி ஷார்ட்டாக முடிச்சிட்டாரு. எஃப்ஜே அவர்கள் கேப்டன்சி அப்படி இருந்துச்சுங்க, நல்லா பண்ணாப்புல. ரூல்னால் ரூல், பால் கொடுக்க முடியாதா அப்புறம் மாதிரி ஸ்ட்ரிக்ட் வார்டனாக இருந்துக்கிட்டாப்புல. ஆனால் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் தான்ப்பா அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. அதுக்கு தான் வந்துட்டு பால் ஊற்றுவேன் அது ஊற்றுவேன்னு சொல்லி நம்ம பேப்பர் ஓடி அண்ணா வந்துட்டு ரொம்ப தேவையில்லாத வார்த்தைகள்லாம் பேசி ஒரு இதை திட்டம் வாங்கி நேற்று எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க. ஸோ நீங்கள் சொல்லுங்கள் யார் மேலே தப்பு? பிரஜன் அவர்கள் பண்ணதெல்லாம் கரெக்டாக, சாண்ட்ரா அவர்கள் வந்துட்டு இப்படி கத்திட்டு ஓடினதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக கெமி அவர்கள் எவிக்ட் ஆனது ஃபேரா இல்லை அன்ஃபேரா, பிரஜன் அவர்கள் தான் வெளியே போயிருக்கணும்னு நினைக்கிறீங்களான்றதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். நூல் இலையில் தப்புனாரா பிரஜன் அப்படின்ற மாதிரி தான் கேட்க தோணுது. பிரஜன் அவர்களுக்கு சுத்தமாக ஓட்டுகள் இல்லைங்க, அவர் கண்டென்ட்டுக்காக தான் இந்த வாரம் சேவ் பண்ணிட்டாங்க. ஸோ எல்லாருமே நாமினேஷன் லிஸ்ட்டை பற்றி கேட்டுட்ருப்பீங்க, வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்க. அடுத்த வீடியோவில் நாமினேஷன் லிஸ்ட் யாரெல்லாம் ஆயிருக்கா, என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை பற்றி உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.